மாபெரும் நடிகர் அசோகன் அவர்கள் எல்லோருக்குமே தெரியும். தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான வில்லன் நடிகர். குறிப்பாக சிவாஜி கணேசன் அவர்கள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் படத்தில் மிக கொடூரமான வில்லனாக நடிச்சிருப்பார். அவர் திரையில் வந்தாலே எல்லாருக்கும் ஒரு பயம் வரும். ஏன்னா அந்தளவுக்கு கொடூரமான வில்லனாக தான் அனைத்து படங்கள்லையுமே நடிச்சிருப்பார். அவர் வாழ்க்கையில் பல இன்ட்ரெஸ்டான சம்பவங்கள் நடந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அவருடைய இயற்பெயர் அந்தோணி. அவர் பேரே அந்தோணி தான். சினிமாவுக்காக அவர் அசோகன்னு மாற்றிக்கிட்டார். மாபெரும் இயக்குனர் அந்த காலகட்டத்தில் டிஆர் ராமண்ணா அவர்கள் அவர்கிட்ட போய் முதல்ல நடிக்க வாய்ப்பு கேட்டிருக்காரு. கடைசியில் இவர் பிடிச்சி போய் அவர் தான் அவருடைய திரைப்படத்தில் அறிமுகமாயிருக்கார். ஔவையார் அப்படிங்கிற திரைப்படத்தில் சின்ன வேடத்தில் தான் இவர் நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதில் ஓரளவு வெளியில் இவர் முகம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அதற்கு பிறகு பெண்குலத்தின் பொன் விளக்கு அப்படிங்கிற திரைப்படத்தில் நடிச்சிருக்கார். 1959 இந்த திரைப்படம் வெளியில் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த திரைப்படம் அவருக்கு சினிமாவில் இன்னொரு கட்டத்தை கொடுத்துருக்கு. அதன் பிறகு 1961 கப்பலோட்டிய தமிழன் திரைப்படத்தில் அவர் நடிச்சிருக்கார். சிவாஜி கணேசன் நடித்த அந்த திரைப்படத்தில் இவரும் நடித்ததுனால அந்த திரைப்படம் தான் முதல்ல இவருக்கு பெரிய வரவேற்பையும், மக்களுக்கு பிடித்த ஒரு நடிகராகவும், மக்களுக்கு தெரிஞ்ச ஒரு நடிகராகவும் உயர்ந்திருக்கார். அந்த படத்தில் ஒரு கலெக்டர் வேடத்தில் அவர் நடித்து புகழ் பெற்றவர். அதன் பிறகு பல முன்னணி கதாநாயகனோட நடிக்க அடுத்தடுத்த படங்கள் அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. தொடர்ந்து பல திரைப்படங்கள் வெற்றியும் பெற்றிருக்கு. அப்புறம் 1960, 1970களில் இவர் முக்கிய வில்லன் வேடங்களில் நடிக்க ஆரம்பிச்சிருக்கார். அதிகமான படங்கள் வில்லன் வேடங்கள் வந்ததுனால அதில் நடிச்சிருக்காரு. அதே காலகட்டத்தில் பல முன்னணி நடிகர்களுக்கு படங்களில் குணச்சித்திர வேடத்துலையும் நடிச்சிருக்கார். ஒரு பாட்டு கூட மிகப்பெரிய ஹிட்டான பாட்டு ஒன்று இருக்குது, இறப்பு பற்றி. அதாவது வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ அப்படிங்கிற அந்த பாட்டு அவர் பாடினதாக அந்த காட்சியில் நடிச்சிருப்பார். அந்த மாதிரி குணச்சித்திர வேடங்கள்லாம் நிறையா பண்ணியிருக்கார். ஒரு கால் இல்லாத ஒரு ஊனமானவராக அந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பார். அந்த பாடல் காட்சி இன்றும் சமூக வலைதளங்களில் வைரலாகிக்கிட்டு இருக்கு. அந்தளவுக்கு குணச்சித்திர நடிகராகவும் தன்னை நிரூபித்தவர். வல்லவனுக்கு வல்லவங்கிற திரைப்படத்திலையும் அவர் நடிப்பு பேசப்பட்டது. அதன் பிறகு புராண கதையான சிவாஜி கணேசன் நடித்த கர்ணன் திரைப்படத்தில் இவர் நடித்தார். துரியோதனாக நடிச்சிருந்தார். அந்த நடிப்பும் மக்களால் பெரிய பேரை வாங்கி தந்தது. அப்போது புகழின் உச்சத்துக்கு சென்றார். அதே மாதிரி 1960 காலகட்டத்தில் 60 வெளிவந்த பாக்தாக் திருடன், அப்புறம் 1975 நினைத்ததை முடிப்பவன் வரை பல படங்களில் அவர் நடித்தார். குறிப்பாக எம்ஜிஆர் படங்களில் அதிகமான படங்களில் நடித்தார். கிட்டத்தட்ட எம்ஜிஆருடைய 59 படங்களில் அவர் அண்ணன் வேடங்களில், மாமனார் வேடங்களில், தந்தை வேடங்களில், வில்லன் வேடங்களில், குணச்சித்திர வேடங்களில் எம்ஜிஆருடன் நடிச்சிருக்கார். அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் அசோகன் கூட்டணியில் என்றாலே அந்த திரைப்படங்களை பார்க்குறதுக்குன்னு மக்கள் தியேட்டருக்கு அலமோதிருக்காங்க. அந்த அளவுக்கு இருவரும் அந்த ஹீரோ வில்லன் அப்படிங்கிற அந்த காம்பினேஷன் மக்களுக்கு பிடிச்சி ஒத்து போயிருந்திருக்கு. அப்படி எம்ஜிஆருடைய பல திரைப்படங்களில் அசோகன் நடிச்சிருக்கார். அரசியலங்குமரி, தாய் சொல்லை தட்டாதே, அதே மாதிரி மாட்டுக்கார வேலன், என் அண்ணன், தலைவன், தேடி வந்த மாப்பிள்ளை, எங்கள் தங்கம், குமரி கோட்டம், நம் நாடு, அடிமைப்பெண், காதலன், காதல், ரகசிய போலீஸ் 115, தேர் திருவிழா, கண்ணன் காதல், தாய் மகன், அரச கட்டளை, காவல்காரன், விவசாயி,
தனிப்பிறவி, பறக்கும் பாவை, பெற்றால் தான் பிள்ளை, வேட்டைக்காரன், தெய்வத்தாய், பனித்தலைவன், முகராசி, சந்திரோதயம், காஞ்சி தலைவன், நீதிக்கு பின் பாசம், பணக்கார குடும்பம், ஆனந்த ஜோதி, பெரிய இடத்து பெண், தர்மம் தலைகாக்கும், கொடுத்து வைத்தவன், பணத்தோட்டம், குடும்ப தலைவன், தனையன், தாய் சொல்லை தட்டாதே ஆகிய பல திரைப்படங்களில் எம்ஜிஆர் அவருடன் கூட்டணி சேர்ந்து நடித்துள்ளார். எம்ஜிஆர் அவருடன் நடித்த பிறகுதான் அவர் மக்களிடமும் மிகவும் பிரபலமான நடிகராக உயர்ந்திருக்கிறார். மேலும் எம்ஜிஆருடன் ரிக்ஷாக்காரன், நீரும் நெருப்பும், ஒருதாய் மக்கள், சங்கே முழங்கு, நல்ல நேரம், சீதா ராமன் ஆகிய திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். உலகம் சுற்றும் வாலிபன், பட்டிக்காட்டு பொன்னையா, நேற்று இந்த நாள், நினைத்ததை முடிப்பவன் போன்ற திரைப்படங்களில் அவர் நடித்திருக்கின்றார். அதேபோன்று கந்தன் கருணை என்ற திரைப்படத்திலும், ஏவிஎம் தயாரித்த திரைப்படத்தில் நடித்திருக்கிறார். வீர திருமகன் திரைப்படத்திலும் நடித்துள்ளார். அடிமைப்பெண், அன்பேவா, காஞ்சி தலைவன், விவசாயி போன்ற திரைப்படங்களில் முக்கிய வேடங்களில் நடித்து புகழ் பெற்றார். அதேபோன்று ராமன் தேடிய சீதை திரைப்படத்திலும் நடித்து புகழின் உச்சம் தொட்டார். மாபெரும் நடிகராக உயர்ந்த அசோகன் இரவும் பகலும் திரைப்படத்தில் இறந்தவனை சுமந்தவனும் பாடலுக்கு பாடலும் அவர் குரலில் பாடியுள்ளார். நடிகர் ஜெயசிங்கர் இந்த திரைப்படத்தில்தான் கதாநாயகனாக அறிமுகமானார். திரைப்பட தயாரிப்பாளர் ஏசி திருலோகச்சந்தரை ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு அறிமுகப்படுத்தினார். திரைப்பட தயாரிப்பாளருக்கு முத்திரை பதித்த ஒரு படமாக இது அமைந்தது. அசோகன், ஜெய்சங்கர் மற்றும் பிரபல கலைஞரின் குழுவுடன் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து கலாச்சார நிகழ்ச்சிகளையும் நடத்தியுள்ளார். அசோகன் அவர்கள் மேரி ஞானம் என்ற பெண்ணை மணந்துள்ளார். இவருக்கு வின்சென்ட் அசோகன் என உள்பட 2 மகன்கள் இருக்கிறார்கள். இதில் வின்சென்ட் அசோகன் அவர்கள் சில திரைப்படங்களில் நடித்தார். இவர் பிறந்த ஊர் திருச்சி. ஆரம்ப காலகட்டத்தில் மேடை நாடகங்களில் பங்கேற்றுள்ளார். பேச்சு போட்டி, கட்டுரை போட்டியில் பங்கேற்பதில் ஆரம்பத்தில் ஆர்வம் காட்டியிருக்கிறார். திருச்சியில் உள்ள புனித சூசையப்பர் கல்லூரியில் இளங்கலை பட்டப்படிப்பையும் முடித்திருக்கிறார். இவ்வாறு இவருடைய வாழ்க்கை பயணம் மிக பெரும் வில்ல நடிகராக உச்சம் தட்ட மாபெரும் நடிகர் அசோகன். அதுவும் தமிழ் சினிமாவில் அசோகன் என்ற ஒரு நடிகரின் இடம் இன்னும் வெற்றிடமாகவே இருக்கிறது. அந்த அளவுக்கு எம்ஜிஆருடன் அவர் நடித்த அந்த வில்லத்தனங்கள், அவருக்கு நிகரான ஒரு வில்லன் இதுவரை இல்லை என்பதுதான் உண்மை.